ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் டேஸ்ல படிக்கும் போதுல இருந்தே ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்றாங்க. என்ன ரீசன்னே ஹீரோக்கு தெரியவே இல்லை. சடனா ஒரு நாள் ஹீரோவை பிரேக்அப் பண்ணிடுறா. அதோட அதுல இருந்து 8 வருஷம் கழிச்சு இவங்க 2 பேரும் மீட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள விட்டு போன காதல் மறுபடியும் வந்ததா இல்ல காதல் விட்டு போகவே இல்லையா அப்படின்றதுதான் ஸ்டோரி. எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி பக்கத்துல ஹை பட்டன் இருக்கும் இல்லையா, அதையும் ஒரு தட்டுங்க. அப்பதான் உங்க புண்ணியத்துல இன்னொரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். அதே நேரத்துக்கு கமெண்ட் எல்லாம் பெருசா பண்றதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லைங்க. கமெண்ட்ல ஒரு ஹார்டின் போட்டா கூட எனக்கு ஓகே தான். அப்பப்ப ஊரை விட்டு ஓடி போயிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல எல்லாரும் காய்ச்சி போச்சுன்னு திட்டுறீங்க. எனக்கு புரியுது. பட் எனக்கு உங்க மேல எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. நீங்க திட்டுறது கூட எனக்கு சந்தோஷமா தான் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இதுக்கும் திட்டுவீங்க, அடி பாவி, நாங்க உன்னை திட்டினா உனக்கு அது சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எதனால சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா, நீங்க திட்டுறது கூட செல்லமா திட்டுறீங்கன்னா பாத்துக்கோங்களேன், எனக்கு கோவமே வராத அளவுக்கு. உண்மையாவே சாரிங்க. ஆக்சுவலா அதுதான் நான் தான் சொல்றேன் இல்லையா, எக்கச்சக்கமான வேலை இருக்கிறதுனால அப்படி இப்படின்னு வீக்லி ஒரு 2-3 நாள் மிஸ் தான் ஆயிடுது. எனக்கே புரியுது. பட் ஆனா நானும் எப்படியாவது கரெக்டா ரெகுலரா போட்டுடணும்லாம் நினைக்கிறேன். எப்படியுமே மிஸ் ஆயிடுது. எனக்கு இதை பேசியே 1 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு வீடியோ. நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினை தான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. முதல்ல அங்க அவ உட்காந்துட்டு இருக்கா பஸ்ல. அப்ப 2 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும் போது அவளோட ஸ்கூல் ஞாபகம் வருது. இவர் தான் நம்மளோட ஹீரோ. இவனோட பேரு ஹீரோயினோட பேரு ஜியாங். ஆக்சுவலி 2 பேருமே ஸ்கூல்ல சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே படிச்சவங்க. ஹை ஸ்கூல் போன உடனே 2 பேரும் டேட் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்கூல் முடிச்சு 2 பேருமே காலேஜ் போகும்போது லிவின்ல தான் இருக்காங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் டென்டல் காலேஜ்ல படிக்கிறா. நம்ம ஹீரோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல படிக்கிறான். அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட பர்த்டே அன்னைக்கு ஹீரோ ஹீரோயின் பக்கத்துல ரொம்ப சந்தோஷமா தான் உட்காடுறான். ஆனா ஹீரோயின் தயவு செஞ்சு என்னை விடு, நீ பண்ற எந்த விஷயமும் எனக்கு பிடிக்கவும் இல்லை, நீ எதையும் சரியா பண்ணவும் மாட்டேற அப்படின்னு சொல்லும் போது, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்கறான். ஏன்னா நம்ம ஹீரோ ரொம்ப பொசசிவ் போல இருக்கு. அதனால இவன்கிட்ட பேசாத அவன்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி டார்ச்சர் கொடுக்குறான். அதுக்கு தான் ஹீரோயின் சொல்றா, உனக்கு என் மேல சந்தேகம், அதனாலதான் நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிற அப்படின்னு கோவப்படுற. எனக்கு உன் மேல சந்தேகமா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. எனக்கு அந்த பையனை பார்க்கும் போது எனக்கு பிடிக்கல. அவன் உன்கிட்ட கண்டிப்பா பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சும் உன் தப்பான நோக்கத்தை தான் பழகுறான், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின், இல்ல இதுக்கு மேல இதெல்லாம் செட் ஆகாது, உன்னால என்னால கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கவே முடியல அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் மன்னிப்பு கேட்டுட்டு சரி சரி இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் இதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல. தேவையில்ல, இதோட நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றா. என்னது பிரேக்கப்பா? இந்த விஷயத்துக்குலாம் என்ன பிரேக்கப் பண்ணுவாங்களா? எதுக்காக நீ கோவத்துல லூஸ் மாதிரிலாம் பேசுற அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் எவ்வளவோ ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறான். ஆனா ஹீரோயின் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. ஹீரோக்கும் ஒரு டைமுக்கு கோவம் வந்துருது. இப்ப நீ சொல்லிட்ட இல்லையா, இதுக்கப்புறம் நானா உன் பக்கத்துல நிக்க மாட்டேன், நானா உன்கிட்ட கெஞ்ச மாட்டேன், கண்டிப்பா இதோட நான் உன்னை பார்க்க கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பி போறான். ஆக்சுவலா ஹீரோ மனசுக்குள்ள ஹீரோயின் தடுப்பா அப்படின்றதுதான் நினைப்பு. ஆனா ஹீரோயின் கிட்ட இருந்து ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கு. ஹீரோயின் கல் நெஞ்சக்காரி கரையிறாளா பாருன்ற மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கா ஹீரோ போற வரைக்கும். அவன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் கதறி கதறி அழறா. உனக்கும் எனக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது, இப்பவே இது முடியறது தான் நல்லது அப்படின்னு சொல்றா. அப்ப நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் 20 வயசு. இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு டாக்டர் ஆயிட்டா. அப்ப ஃப்ரெண்டுக்காரி ஒருத்தி ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்புறா. என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோ வெளிநாட்டுல படிச்சு முடிச்சுட்டு சைனாக்கே திரும்ப வந்திருக்கான். அவங்க அப்பாவோட கம்பெனில இவன் தான் இனிமே சேர்மன் ஆக போறான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு கல்யாணத்துக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்களாம். 28 வயசு ஆயிடுச்சு இல்லையா, அதனால கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கா. ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப சங்கடமா இருக்கு. அதே நேரத்துக்கு பேஷண்ட் கதவை தட்டுறாங்க.
இவளோட பேர் வந்து ஜென்னி. இவ யாரு அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு பைக் ஓட்டிட்டு போயிட்டு கீழே விழுந்து அவளோட பல்லு தாடையெல்லாம் உடச்சிக்கிட்டா போல இருக்கு. அவ கூட வர்றது யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். ஹீரோயினுக்கு ஹீரோவை 8 வருஷம் கழிச்சு பார்க்கும் போது அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பாக்குறா. அப்ப அவளுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தாங்க நம்ம ஹீரோவும் வந்து ஹீரோயினை 8 வருஷம் கழிச்சு இப்பதான் பாக்குறான். அவனும் விட்டுட்டு போனவன் தான். நீயா வர வரைக்கும் நான் வரமாட்டேன்டி அப்படின்னு தானே போனான். அதுக்கப்புறம் ஹீரோவுமே வந்துட்டு அந்த பொண்ணால பேச முடியல அப்படின்றதுனால அந்த பொண்ணோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்றான் ஹீரோயின் கிட்ட. வேற வழியே இல்லை, கண்டிப்பா இதுக்கு சர்ஜரி தான் பண்ணி ஆகணும். அதுவும் வந்துட்டு பெரிய லெவல் சர்ஜரியா பண்றதாவே இருக்கும். நீங்க 9 நாள் கிட்ட ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றா. அந்த பொண்ணுக்கு என்ன பயம் அப்படின்னு பார்த்தா ஃபேஸ்ல அடையாளம் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறா. இப்போ இவங்க 2 பேரும் அப்படியே சைகையிலேயே பேசிக்கிறாங்க, நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும். அதை பார்க்கும் போது ஹீரோயினுக்கு இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் போல இருக்கு. இவளை கல்யாணம் பண்றதுக்காக தான் ஹீரோ ஃபாரின்ல இருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறா. அந்த அளவுலாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை, நீங்கள் கவலையே படாதீங்க. உங்களுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸ் ஆகுது, நீங்கள் கிளம்பலாம். நான் ஆப்ரேஷன் டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்கள அனுப்பிடுறா. இப்போதான் தெரிய வருது, ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணுக்கு அண்ணன், அதாவது இவ வந்து சித்தி பொண்ணு நம்ம ஹீரோக்கு. இவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வருவல, எனக்கு பயமா இருக்கு அது இதுன்னு அந்த பொண்ணு டைப் பண்ணி காமிச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோ வராமையா இருப்பான். இப்போ டாக்ஸி பிடிச்சி கிளம்ப எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவளை நட்டாத்துல விட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறான். புதுசா ஒருத்தனை காட்டுறாங்க. இவனோட பேர் வந்து மென். இவன் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு. அது ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவன். அப்படின்னா வந்து கண்டிப்பா ஹீரோயினுக்கும் தெரிஞ்சு தானே இருக்கும். ஹீரோவை பாக்குறதுக்காக வந்து ஹோட்டல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயின் கூட புதுசா ஒரு ஆளும் வந்துகிட்டு இருக்காங்க. இவன் பார்த்த உடனே ஓ இவளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தான் தெரியும் இல்லையா, எவ்வளவு நாள் ஆச்சு பார்த்து, கரெக்டா ஹீரோ வரும்போது தான் வரணுமா என்ன அப்படின்னு சொல்லி கை காட்டுறான்னு நினைச்சுக்கிட்டு கரெக்டா அவங்க வந்து நிக்கிற நேரத்துக்கு ஹீரோவும் வரா. ஃப்ரெண்டுக்காரனுக்கு இவங்க டேட் பண்ண எல்லா விஷயமும் தெரியும் இல்லையா, அதனால கோத்த விட்டுற மாதிரி பேசுறான். என்னடா இவ்வளோ நாள் ஆச்சு நம்ம எல்லாரும் மீட் பண்ணி, அவளும் டாக்டர்லாம் ஆயிட்டா, இப்போதான் நீ அவளை பார்க்குறியா அப்படி இப்படின்னு சொல்லி வேணும்னே கதை கேட்குறான். ஆமாம் டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் இப்போதான் நான் பார்க்குறேன், அது ரொம்ப கோஇன்சிடென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். நம்ம ஹீரோ வந்து பெரிய பணக்காரன், அது மட்டும் இல்லாமல் ஃபேமஸான கம்பெனி அவங்க கம்பெனி. அதனால இந்த கூட இருக்காரு இல்லையா ஹீரோயின் கூட இருக்கவர், இவரோட பேர் வந்து யாங் போல இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, சார் உங்களை பற்றி நல்லா எனக்கு தெரியும், இப்போதான் நீங்கள் சைனாக்கே வந்தீங்க இல்லையா 8 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லி கையெல்லாம் நீட்டுறாரு. ஆனால் ஹீரோயின் கூட வந்தாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவே ஹீரோ கை கூட கொடுக்காம அசிங்கப்படுத்தி விட்டுறான். அவரும் லாயர் தான், அவருக்குமே பயங்கர இன்சல்ட்டிங் ஆயிடுது. உடனே ஹீரோயினும் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா செம்ம கோவமா மின்கிட்ட மட்டும் நான் கிளம்புறேன், எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக வந்துட்டு என்னோட அண்ணா பொண்ணு இருக்கா இல்லையா மால்ட்ட, அவளுக்கு சின்ன வயசுலயே வந்து பல்லில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு கீழே விழுந்து. அந்த சர்ஜரியை வந்து ஹீரோயின் தான் பண்ணா. எனக்கு நல்லாவே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா நாங்கள் வந்து மீட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாமன்னு ஹீரோக்கு செம்ம கடுப்பு. இது வரைக்கும் ஏன்டா அதை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் தான் பிரிஞ்சிட்டீங்க இல்லையா, அதனால திரும்பவும் அவளை பற்றி பேசி உன்னை கஷ்டப்படுத்த வேணாம்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னும் போது, அடைச்சா போடா அப்படின்னு கோபமாக திட்டிட்டு கிளம்பிடுறான். அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து யாங்கன்னு ஒருத்தன் கூட வந்திருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா டின்னருக்கு வந்தவன் குடிக்க ஆரம்பிச்சிடறான். நான் குடிச்சா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் இருந்துட்டு என்ன சொல்ல முடியும், அவள் சைலண்டாக இருக்கான்னு உடனே இவன் பாட்டு எக்கச்சக்கமாக குடிச்சிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினும் இவனும் வந்து பிளைண்ட் டேட்டுக்காக வந்திருக்காங்க. இவளோட ஆன்டி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினுக்கு அவன் குடிக்கிறது கொஞ்சமும் பிடிக்கவே இல்லை, ஆனால் சொல்ல முடியாமல் யோசிச்சுட்டு இருக்கா. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோ உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் 2 பேரும் வந்து ஒரே ஸ்கூலில் படிச்சிங்களா, நல்ல பழக்கமா அப்படி இப்படின்னு யோசிக்கிறான். இவன் நம்ம ஹீரோவோட சப்போர்ட் இருந்ததுன்னா பெரிய ஆள் ஆயிடலாம், இவன் ரெக்கமெண்ட் பண்ணானா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி யோசிக்கிறான். ஆனால் ஹீரோயின் டக்குன்னு எல்லாத்துக்குமே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடறா. எனக்கு வந்துட்டு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் என்னோட டைப் கிடையாது, எங்கள் ஆன்ட்டியை வந்துட்டு நான் ரொம்ப அவாய்ட் பண்ண முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க சொன்னாங்கன்னு நேரில் வந்து நான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன், மற்றபடி நீங்கள் வந்ததுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறா. நான் கொண்டு போய் உங்களை ட்ராப் ஆகுது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதையும் வந்துட்டு ஹீரோயின் கேட்கல. அவள் என்ன சொல்கிறான்னா, இல்லை என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஷான் அவள் இங்கே வந்துடுறா என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு, ஆல்மோஸ்ட் வந்துட்டா பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு கிளம்புறா.
மழை பெய்யுது அப்படின்றதுனால வாங்கலேன் உங்களை நான் கொடையில கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடையில அவளை கூட்டிட்டு போகும்போது இவன் தான் போதையில இருக்கான் இல்லையா, அப்படியே வந்து அவ தோல்ல கை போடலாம் அப்படின்னு நினைச்சு பண்றான். டக்குன்னு ஹீரோ பேக் சைட்ல இருந்து அவனோட கையை பிடிச்சிடுறான். இவனுக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுது. அவ வந்துட்டு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இல்லைன்னா நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணா அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா. குடிச்சிட்டா அப்படின்னா எந்த பொண்ணு மேலேயும் கை போட்டலாம் நினைச்சிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி செம்ம கோவமா அவன் திட்டுறான். மரியாதையா மன்னிப்பு கேட்டு கிளம்பிட்டு நான் விட்டுடுறேன் அப்படின்னு உடனே 2 பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்க போட்டு வேகமா அங்கிருந்து போயிடுறான். சரி வா நான் உன்னை கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னும் போது தேவையில்ல என்னோட ஃப்ரெண்டு ஷான்ஷான் இங்க வரா அப்படின்னும் போது ஓ ஷான்ஷான் வராளா அப்படின்னு சொல்றான். ஏன்னா இவனுக்கும் தெரியும் எல்லாரும் ஒரே ஸ்கூல் தான். இவ தான் நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஷான்ஷான். இவ என்னவா இருக்கா அப்படின்னு பார்த்தா ரிப்போர்ட்டரா இருக்கா. ஹீரோ விசாரிக்கிறான் எப்படிமா இருக்க என்னமா படிச்ச நீ என்னவா இருக்க அப்படின்னு கேட்கும் போது நான் ரிப்போர்ட்டரா இருக்கேன் ஒரு மேகசின்ல அப்படின்னு சொல்றா. உடனே வந்துட்டு இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா உனக்கு ஓகே அப்படின்னா நான் வேணா இன்டர்வியூ கொடுக்குறேன் உன்னோட மேகசினுக்கு அப்படின்னு சொல்றான். அவன் என்ன நினைக்கிறான்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு எப்படியாவது கரெக்ட் பண்ணி அவளை கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறான். இவளுக்கா பயங்கர சந்தோஷம். இதை மட்டும் என்னோட எடிட்டர் கேட்டாரு அவ்வளவுதான் எனக்கு இன்க்ரிமெண்ட்டை தூக்கி வாரி வாங்கிடுவாரு அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான் ஹீரோ எதுக்கு விட்டு போட்டானோ எல்லாமே பர்ஃபெக்டா நடக்குது அப்படின்ற மாதிரி அவ வந்துட்டு எல்லாத்தையும் உளறிட்டு இருக்கா. நானும் ஹீரோயின் தான் ஒன்னா தங்கிக்கிட்டு இருக்கோம். இங்கதான் அண்ணா நகர் 4வது குறுக்கு தெருவில் தான் இருக்கும்ன்ற வரைக்கும் ஒரு அப்பார்ட்மெண்ட் அட்ரஸே சொல்லி முடிச்சிடுறா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே செம்ம திட்டுறா. எதுக்கடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க எதுக்கு அவங்ககிட்ட எல்லாமே சொன்னேன் அப்படின்னும் போது இதை பாரு எனக்கு வந்து நான் என்னை பத்தியும் கொஞ்சம் யோசிக்கணும்டி. சில விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் செல்ஃபிஷா இருந்தாதான் நமக்கு பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும். எனக்கு இப்ப அவன் இன்டர்வியூ கொடுத்தான் அப்படின்னா நான் பயங்கரமா ஃபேமஸ் ஆயிடுவேன். எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து ப்ரமோஷன் கிடைக்க கூட சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா எனக்கு என்னவோ வந்து இப்ப வரைக்குமே நான் சொல்றேன்டி அவனுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. அவன் பார்வையிலேயே தெரிய வந்தது அப்படின்னு சொல்றா. ஃப்ரெண்டுக்காரி இதெல்லாம் சொல்றது கேட்டுட்டு ஹீரோயின் இது பார் அவன் என்ன நினைச்சாலும் சரி நினைக்கலனாலும் சரி நான் எடுத்த முடிவுல நான் தீர்க்கமா இருக்கிறேன். நான் வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி பிரேக்கப் பண்ணேன். இதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சேர்ற எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது இது பார் நீ சேராம போற எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. ஆனா அவனை இன்டர்வியூ எடுக்க கூடாதுன்னு மட்டும் சொல்லிடாத தயவு செஞ்சு அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கா. அதோட மறுநாள் ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அதாவது ஜிம் வந்துட்டு ஆப்ரேஷனுக்காக அட்மிட் ஆயிட்டா போல. கூட இருக்கிறது வேற யாரும் இல்லை நம்ம ஹீரோவோட அம்மா தான். அதாவது இவளோட பெரியம்மா. ஹீரோயின் வந்து பேஷண்ட்டை பார்க்கறதுக்காக ரூமுக்கு வரா. ஹீரோவோட அம்மா பார்க்குறாங்க. பார்த்த உடனே வந்துட்டு இவளை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் கண்டுபிடிச்ச மாதிரி விஷயத்த அவகிட்ட காட்ட மாட்டுறாங்க. மனசுக்குள்ளேயே வந்துட்டு ஃபீல் பண்ணிக்கிறாங்க. நம்ம பையனும் இவளும் வந்துட்டு இன்னமும் டேட் பண்ணியிருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். இந்நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்திருக்கும் குழந்தை பிறந்திருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்றாங்க. சின்ன என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா நான் எது கொடுத்தாலும் நீங்க வாங்கிக்க மாட்டீங்கன்னு நல்லா எனக்கு தெரியும். அதனால தான் இந்த ஜூஸை வாங்கிட்டு வந்தேன். தயவு செஞ்சு எனக்காக இந்த ஜூஸாவது குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. கண்டிப்பா இதை நான் குடிக்கிறேன் என்னோட ஃபேவரட்டான ப்ளூபெர்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வாங்கிக்கிட்டு கிளம்புறா. திரும்புறா பார்த்தா நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கா. ஹீரோவையே முட்டிடுறா. அவ்வளோதான் ஹீரோயின் தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிடுறா. உடனே அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுவே வேற யாருன்னா விழப்ப இருந்தா இந்த அளவுக்கு நெருக்கமா நீ பிடிச்சிருப்பியாடா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. பெரியம்மா அப்படின்னா அவங்க 2 பேரும் கப்பலா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா அவ வந்துட்டு வேற யாரும் இல்லை உன் அண்ணனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் எனக்கு புரியுது இந்த டாக்டரை தான் பார்க்கணும் இவங்க தான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கம்பல் பண்ணி நீ இங்க கூட்டிட்டு வந்தியே. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுதானா அப்ப மறுபடியும் அந்த பொண்ணுக்கு நீ ரூட்டு விடுறியா என்ன அப்படின்னு சொல்லி இவ கலாய்க்கிறா. உடனே ஹீரோ கடுப்பு ஆயிடுறான். ஆப்ரேஷன் அப்ப வந்து தையல் போடும் போது உன் வாயும் சேர்த்து தையல் போட சொல்றோம் பாத்துக்க அப்படின்னு மிரட்டுறான். ஹீரோ வந்து அவங்க அம்மாவை கொண்டு போய் விடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அவங்க அம்மா வந்து ஹீரோ கிட்ட பேசுறாங்க. இதை பாருடா 8 வருஷம் ஆயிடுச்சுதான் நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நீ வந்து அவளையே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கன்ற விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு மறுபடியும் வந்து நீ அவகிட்ட பேசிப்பாரு. நீ எதுவுமே ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பா லைஃப்ல எதுவுமே நடக்காது. முதல்ல வந்துட்டு என்ன காரணத்தினால ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா. எதுன்னே தெரியல அப்படின்னா எந்த விஷயத்த நான் சரி பண்றது. அவ வந்து பிரேக்கப் பண்ணதுக்கான காரணத்தை என்கிட்ட இது வரைக்கும் சொல்லவே இல்லை அப்படின்னும் போது அப்பனா ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடி அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ண அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ப்ளூபெர்ரி வந்து தான் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அதே ஃப்ளேவர்லயே வந்து இவன் ஜூஸ் யோகட்டுன்னு ஏக்கச்சக்கமா வந்து வாங்கி அடுக்குவான் போல. இவங்க டேட்டிங் பண்ணும் போது ஹீரோயின் அது எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறா. ஆக்சுவலா வந்து ஹீரோயினுக்காக தான் அந்த ப்ளூபெர்ரி ஃப்ளேவரையா அவன் வாங்கி கொண்டு வந்து அங்க வச்சிருந்தான்.
இருந்திருக்கான். நல்லபடியா வந்துட்டு ஜென்னிக்கு ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சிடுது. அம்மா மட்டும்தான் இருக்காங்க, ஹீரோவை காணோம். ஹீரோயினுக்கு என்னடா இது, கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஆபரேஷன், ஹீரோ வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதே நேரத்துக்கு ஷான்ஷான் இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு நம்ம ஜென்னியை பார்க்கறதுக்கு வர ஹீரோவை ஷாக் ஆயிடுறான். ஏய், உங்க 2 பேருக்கும் ஒருத்தர் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இவங்க 2 பேரும் வந்துட்டு அப்பப்ப டிராவல் பண்ணுவாங்க போல. அந்த மாதிரி டிராவல் எல்லாம் வந்து நிறைய வாட்டி இவங்க 2 பேரும் மீட் பண்ணிருக்காங்க. அப்படிதான் ஃப்ரெண்ட் ஆயிருக்காங்க. ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் அதே ப்ளூபெர்ரி ஜூஸியை இவகிட்ட கொடுக்குறான். இது உனக்கு பிடிக்காதா அப்படின்னு கேட்கும் போது பிடிக்காது அப்படின்னு சொல்றா. அவளுக்கு நல்லாவே புரியுது ஹீரோயினுக்காக தான் அந்த ஃப்ளேவர் அவன் கொடுக்குறான் அப்படின்றது. ஹீரோ வெளியில போன உடனே வந்து ஷான்ஷான் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, என்னம்மா லாஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும் போது சிங்கிளா இருந்த, எப்பல இருந்து டேட் பண்ண ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்பதான் இவ வந்துட்டு இல்ல அவர் என்னோட கசின் பிரதர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி காட்டுறா. அப்பனா இன்னமும் ஹீரோயினுக்கு ரூட் கிளியரா தான் இருக்கு போல இருக்கே அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி நினைச்சுக்கிறா. அப்படியே ஸ்கூல் டேஸ்ல காட்டுறாங்க. ஸ்கூல் டேஸ்ல வந்து ஹீரோயின் படிப்பை தவிர வேற எதை பத்தியுமே யோசிக்க மாட்டா. அவ தான் வந்துட்டு ஸ்டேட் லெவல்ல ஃபர்ஸ்ட் எல்லாம் வருவா போல. படிப்புல எந்த நேரமும் எங்க நடந்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கா. இதுல ஒரு நாள் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா கரெக்டா ஹீரோயின் கால்லயே பால் அடிச்சிடுறான். வேகமா ஓடி வந்து, சாரிங்க, உண்மையாவே நான் வந்து வேணும்னு எல்லாம் பண்ணல, தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிடுறா. அதோட இன்னொரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நடந்துகிட்டே படிச்சுக்கிட்டு இருக்கவ கரெக்டா ஸ்டெப்ஸ்ல வந்த உடனே கால் சிதறி விழுந்துடுறா. அப்ப அந்த இடத்துக்கு வேகமா ஓடி வந்த ஹீரோ, எனக்கு தெரியும் இது நடக்கும்னு சொல்லிட்டு, நான் எப்பல இருந்தா உன்னை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எங்க போனாலும் வந்தாலும் புக்கும் கையுமாவே இருக்க, ரோட்டை பார்த்து நடக்கிறது இல்ல, படிக்கட்டை பார்த்து நடக்கிறது இல்ல அப்படின்னு பிடிச்சி திட்டுன்னு திட்டுறான். அப்பதான் வந்து முறையா இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ வந்துட்டு அவளுக்கு கால் கொஞ்சம் முடியல அப்படின்றதுனால இவனே வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஒருத்தர் பழக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரிக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே வேலையா வந்து ஹீரோயினை பார்க்க வரா. எதுக்கடி இந்த நேரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த அப்படின்னும் போது, நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், அதான் உன்னை பார்க்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. கடைசியா சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறா. அதாவது நானும் ஜென்னியும் வந்து இட்டாலிக்கு டிராவல் பண்ணும் போது நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம், அதனால அவளை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோயினோட மூஞ்சி மாறிடுது. ஏன்னா ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டு இருக்கா இல்லையா. அப்புறம் தான் வந்து ஹீரோயின் கிட்ட இவ என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, இதை பாரு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். ஜென்னி வந்து ஹீரோவோட கசின் சிஸ்டரா, மற்றபடி நீ நினைச்ச மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல அவங்க அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள அப்பாடாம இருக்கு. எனக்கு யாரா இருந்தா என்ன, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டாவே இருந்தாலும் நான் என்ன பண்ண முடியும், அது மட்டும் இல்லாம எனக்கு என்ன இருக்கு, அவன் சந்தோஷமா இருக்கட்டும் இல்ல நாசமா போட்டோம், எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை அப்படின்ற மாதிரி சீன் போடுறா. ஆனா நீ சொல்ற எல்லாம் ஓகே தான், உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் வந்துட்டு நீ சொல்ற வார்த்தை உண்மைன்ற மாதிரி காட்டலடி அப்படின்னு சொல்லிடுறா. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நான் கன்ஃபார்மா சொல்லுவேன், என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அது வேற ஒன்றும் கிடையாது, ஹீரோ வந்து இன்னமும் உன்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றா. எங்களுக்கு பிரேக்கப் ஆகி 8 வருஷம் ஆயிடுச்சு, மறுபடியும் வந்துட்டு இந்த விஷயத்த நம்ம நினைச்சு பாக்குறது இல்ல திரும்ப பேசுறதுனாலயே எதுவும் மாறி போயிட போறது கிடையாது, நீ நினைக்கிற விஷயம்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோயினோட நினைப்பை பத்தி இவளுக்கு நல்லாவே புரியுது, ஹீரோவை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு தான் இருக்கா அப்படின்றது. இவங்க தான் ஹீரோயினோட ஆன்டி, அதாவது வந்து இவங்க ஹீரோயினோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட அக்கா. ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுக்கு அப்புறத்துல இருந்து சின்ன வயசுல இவ ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து இவங்க தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்தா, சின்ன வயசுல இருந்து குழந்தையே இல்லாதனால ஹீரோயினா அவங்களோட குழந்தை மாதிரியே வளர்த்துட்டாங்க, நல்லபடியா படிக்க வச்சுட்டாங்க, டாக்டர் ஆக்கிட்டாங்க. இப்ப அவ ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. நான் பெத்த பிள்ளையா இருந்தா நான் சொல்லியிருந்தா கேட்டிருக்கோம், நீ என்ன அம்மா மாதிரி நினைக்கவே இல்லைல்ல, அதனாலதான் கேட்க மாட்டேற அப்படின்னு சொல்லி இவங்க சென்டிமெண்டாலா ஹீரோயினை லாக் பண்றாங்க. உடனே அவளும் சரி நான் பிளைண்ட் டேட்டுக்கு போறேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. ஷான்ஷானும் ஹீரோயினும் அன்னைக்கு நைட்டு வந்து சும்மா அப்படியே கிளப்புக்கு போய் பேசிக்கிட்டு சரக்கு அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து ஜின்னி இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்புறா. நீங்க எங்க இருக்கீங்க, நீங்க மட்டும் ஜாலியா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு கேட்கும் போது இவளும் கலாய்க்கிறா. நாங்க 2 பேரும் வந்து பாருக்கு வந்திருக்கோம், செமையா ஜாலியா என்ஜாய் பண்றோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளை உசு பேத்தணும்னு ஏதோ சொல்லி விட்டுறா. பக்கத்துல இருந்த ஹீரோ இந்த ஆடியோவை கேட்டுறான், செம்ம கடுப்பாயிடுறான். எந்த பார்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணி கேளு அப்படின்னும் போது அது எப்படி நான் கேட்கறது அப்படின்னு சொல்றா. டக்குன்னு அவளோட கையில இருந்த மொபைலை பிடுங்கிட்டு எப்படி கேட்கணும்னு இப்ப நான் சொல்லி தரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் டைப் பண்ணி அனுப்புறான். எந்த பார்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த பார் பேரை சொல்லி அனுப்பிடுறா.
உடனே ஃப்ரெண்டுக்காரனுக்கு ஃபோன் பண்ணிட்டு, நண்பா உன் ஞாபகமாவே இருக்கு, உன்னை பார்க்கணும் போல இருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து சரக்கு அடிக்கலாமா, நான் சொல்ற லொகேஷனுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரோட லொகேஷனை அனுப்புறான். அது மட்டும் இல்லாமல் கிளப்ல காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஷான்ஷான் இருக்கா இல்லையா, அவள் வந்து ஸ்கூல் மேட்டு, ஆனால் காலேஜ் மேட்டும் இருக்காங்க இல்லையா, அவங்களாமும் வந்து இங்கே வந்திருக்காங்க. ஸோ எல்லார் கூடயும் அவள் ஜாலியாக தான் இருக்கா ஹீரோயின். அந்த ஃப்ரெண்டுக்காரி என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தியா 2 ஹேண்ட்ஸமான பாய்ஸ் வந்து தனியாக வந்திருக்காங்க அப்படின்னும் போது ஷான் பார்த்துட்டு தனியாக வந்திருக்காங்களா, இவங்க ஏதோ பிளானாக வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா மனசுக்குள்ள. ஆக்சுவலாக அவங்க 2 பேரையுமே ஷானுக்கு தெரியும், இவங்கெல்லாம் ஒரே ஸ்கூலுன்றதுனால ஹீரோ ஏதோ தற்செயலாக வந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்டுக்காரனுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாததுனால, ஐயோ என்ன மாதிரி கோயின்சிடென்ட், ஷானை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நேராக ஃப்ரெண்டுக்காரன் போயே வந்து ஷானையும் ஹீரோயினையும் இங்கே டேபிளுக்கு கூட்டிகிட்டே வந்துடுறான். அவன் ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிடுறதுனால இவங்களாலையும் நோ சொல்ல முடியாமல் வந்துடுறாங்க. அப்போ புன்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இன்னொருத்தனை காட்டுறாங்க. இவன் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கூட காலேஜில் ஒன்றா படித்தவன். அப்போலேருந்தே வந்துட்டு இவங்க கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, ஒன்றா வேலை செய்கிறாங்க. இவன் வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா ஹீரோயினுக்கு ஏதோ கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். இவங்க 2 பேருமே கொஞ்சம் க்ளோஸ் தான் போல. அவன் கிளம்புறேன்னு சொல்கிறான். ஹீரோவுக்கு இவன் யார், ஹீரோயினுக்கும் இவனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் போல. இல்லையே இவ்வளோ தளவு வந்துட்டீங்க, எங்கள் கூட ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறான். அவனும் உட்காந்துடுறான். உடனே ஹீரோயினும் வந்து மாற்றி மாற்றி எல்லாரையும் வந்து அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. ஹீரோ கிடைக்கிற பால் எல்லாம் சிக்ஸர் அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி எந்தெந்த டைம் கேப் கிடைச்சாலும் வந்துட்டு புன்ஷனை வந்து பயங்கரமாக கலாய்க்கிறான். செம்மையாக வந்துட்டு இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு பிரிஞ்சாங்க தெரியுமா, அதாவது ஹீரோ பயங்கரமாக பொசசிவாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அது வேற யாரு கூடயோ இல்லை, இந்த புன்ஷனும் நம்ம ஹீரோயினும் க்ளோஸாக பழகுறாங்கன்னு சொல்லிட்டு தான் அவன் பிரச்சனை பண்ணியிருக்கான் ஹீரோ. அவனையே இப்ப திரும்பவும் பாக்குறதுனால ஹீரோக்கு செம்ம கடுப்பு. எல்லாருக்குமே ஓரளவு புரிய வந்துடுது, ஹீரோ வந்து செம்மையா வச்சு செய்யறான் அவனை அப்படின்றது. சோ வந்து இந்த 2/3 தானே எந்த நேரமும் விளையாடுவாங்க, அதே தான் விளையாடுறாங்க. ஹீரோக்கு கொஸ்டின் வருது, கடைசியா நீ எப்ப கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ 8 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னுறான். ஹீரோயினுக்கு வரும்போது ஹீரோ தான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சி, எதுக்காக நீ பிரேக்கப் பண்ண அப்படின்ற கேள்வியை கேட்குறான். இது ரொம்ப பர்சனலா இருக்கு, இதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவ சொல்லிடுறா. செம கடுப்பானவ கிளம்பி ரெஸ்ட் ரூம்க்கு வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோ பின்னாடி வந்துடுறான். நீ இன்னமும் இவங்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்க, பழகிட்டு தான் இருக்க, உனக்கு நான் தேவையில்லை, ஆனா அவன் உனக்கு முக்கியமாயிட்டான் அப்படிதானே அப்படின்னும் போது, இதை பாரு அப்பல இருந்து இப்போ வரைக்கும் நீ எப்பயுமே எல்லாத்தையும் தப்பா தான் புரிஞ்சுக்கிற, அவனும் நானும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். எனக்கு என்னவோ அவன் பார்க்கும் போது அப்படி நினைக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றான். ஜஸ்ட் நீ எதுக்காக பிரேக்கப் பண்ணனு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் அங்க இருந்து எதுவுமே சொல்லாம கிளம்பி வந்துடுறா. வந்து பார்க்கும் போது தான் தெரியுது, விளையாடி விளையாடி எக்கச்சக்கமா குடிச்சு மாட்டேட்டா ஷான்ஷானு. ஹீரோயினையும் ஃப்ரெண்டையும் வந்து புன்ஷன் தான் கூட்டிட்டு போறான் வீட்டுக்கு. அப்பதான் ஃப்ரெண்டுக்காரன் வந்து ஹீரோவை நிறுத்தி கேள்வி கேட்கறான். இது பாரு உண்மையை சொல்லி, இன்னமும் ஹீரோயின் மனசுல இருக்காதானே, அவ கூட நீ வந்துட்டு சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறதானே அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோவுக்கு வந்துட்டு எதுக்குமே சொல்றதுக்கு பதில் தெரியல. இங்க ஹீரோயின் கிட்ட வந்து புன்ஷன் என்ன கேக்குறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோ பத்தியே கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் டேட் பண்ணது வந்து இவனுக்கு தெரியாது போல இருக்கு. அதனால பரவாயில்லப்பா, உனக்கு எவ்வளவு பெரிய பெரிய ஆளுங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப், உன்னால இன்னைக்கு நானும் அவங்க கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி இவன் ஏதோ ஒரு உள்குத்தோடயே பேசிக்கிட்டு இருக்கான். அவன் ஹீரோவை பத்தியே கேட்டுக்கிட்டு இருக்கான். இவனதான் ஹீரோ இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான் இல்லையா, ஹீரோயின் அதுக்கு சாரி சொல்றா. அதுக்கு உடனே அவன் என்ன சொல்றானா, சேச்சா நான் அதெல்லாம் அப்படி யோசிக்கவே இல்லை, இதெல்லாம் பசங்களுக்குள்ள சகஜம்தான், பசங்க இப்படியெல்லாம் கலாச்சிக்க தான் செய்வாங்க, எனக்கு அதெல்லாம் பழகிடுச்சு அப்படின்னு சொல்றான். நைட்டு ஹீரோ செம்ம போதையில் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கு வீடியோ கால் பண்ணிடுறான். வீடியோ கால் பண்ணிட்டு நீ எதுக்காக பிரேக்கப் பண்ண, தயவு செஞ்சு இப்பயாவது சொல்லு அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டா. குடிச்சிட்டியா, நல்லா குடிச்சிட்டியா, தயவு செஞ்சு கம்னு படுத்து தூங்கு, இந்த மாதிரி குடிச்சிட்டு எனக்கு கால்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறா. மறுநாள் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. ஜென்னி இருக்கா இல்லையா, அவள் டிஸ்சார்ஜ் ஆகுற போல. அவளை கூட்டிட்டு போறதுக்காக ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க. ஹீரோயினுக்கும் நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கும் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு போல. அவரை பார்த்த உடனே இவளுக்கு கை கால்லாம் உதறல் எடுத்துக்குது. நீ நல்லபடியா ஆப்ரேஷன்லாம் பண்ணன்னு கேள்விப்பட்டமா, ரொம்ப சந்தோஷம், நீ நல்ல விஷயத்த பண்ணிருக்க அப்படி இப்படின்னு புகழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கு பொக்கே வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். ஆனா ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நாங்க வந்துட்டு பேஷண்ட் கிட்ட இருந்தோ இல்ல பேஷண்டோட அட்டெண்டர்ஸ் கிட்ட இருந்தோ எந்த ஒரு கிஃப்ட்டுமே வாங்கக்கூடாது, அதுதான் எங்களோட ரூல்ஸ் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறமா ஹீரோட அப்பா அம்மா ஜென்னி எல்லாருமே அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹீரோ மட்டும் நகர மாட்டான்.
இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா நைட்டு வந்து வீடியோ கால் பண்ணா இல்லையா, அதனால இவன் சொல்றான் நான் வீடியோ கால் பண்ண அப்ப நீ ஏன் அட்டன் பண்ண, என்னதான் உனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நம்ம பிரேக்கப் பண்ணிட்டோம், உனக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லைல்ல, அப்ப எதுக்காக நீ அட்டன் பண்ண, எதுக்காக இவ்வளவு குடிச்சிருக்கேன்னு கேட்ட, அப்படி இப்படின்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி கேட்கறான். ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுது. எல்லாரும் உன்னை தேடுவாங்க, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னும் போது எங்க அம்மா அதெல்லாம் சமாளிச்சுப்பாங்க, அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றான். நீ எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னீங்கன்னா போதும், நீ எதுக்காக என்ன பிரேக்கப் பண்ண, இப்போவுமே நீ வந்து உன் மனசுல என்னதான் வச்சுட்டு இருக்க அப்படின்ற விஷயத்தையும் நீ ஆமான்னு சொன்னீங்கன்னா போதும், நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்றா. இங்க கீழே வெளியில வந்த உடனே டீன் வந்து கேட்கிறாரு எங்க ஹீரோ மட்டும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அவங்க அம்மா இல்லை அவங்க 2 பேரும் கிளாஸ்மேட்டு, ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஒன்னா படிச்சவங்க அதான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது தான் இவருக்கு தெரியுது, இது வரைக்கும் இவருக்கு தெரியாது. ஹீரோட அப்பாவும் அம்மாவும் தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு ஹீரோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோக்கு வந்து இன்னமும் அவ மேலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கண்டிப்பா அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அப்பாவுக்கு அதுல கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது. நம்ம தகுதி என்ன அவ தகுதி என்ன, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவங்க 2 பேருக்கும் கொஞ்சமா சண்டை வந்துடுது. முதல்ல அவனை நம்ம பிள்ளையா யோசிங்க, அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் நம்ம கம்பெனியை பத்தி மட்டும்தான் நீங்க ஃபீல் பண்றீங்க, கவலைப்படுறீங்களே தவிர நம்மளோட பிள்ளையோட வாழ்க்கையை பத்தி நான் எந்த கவலையும் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆமாண்டி, என் கம்பெனி தான் எனக்கு முக்கியம், அதே நேரத்துக்கு ஏன் பிள்ளைக்கு தகுதியான ஒரு பொண்ணை தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆல்ரெடி இவரோட பார்ட்னரோட பொண்ணை பேசி வச்சுட்டாரு போல இருக்கு இவரு. கொஞ்ச நேரத்துல ஹீரோ வர அந்த இடத்துக்கு அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்துட்டு அவன் வந்ததோட சைலண்ட் ஆயிடுறாங்க. வா சாப்பிடு நீ அப்படின்னு சொல்றாங்க அம்மா. அடுத்த வாரம் பார்ட்னரோட பொண்ணு மேல் படிப்பு படிச்சுட்டு ஊருக்கு வர, எப்படியாவது நீ போயிட்டு அவளை மீட் பண்ணியே ஆகணும், அவளை கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு அவ மருமகளா வந்தே ஆகணும் அப்படின்னா நீங்க வேணா கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு அதுல கொஞ்சமா ஐடியாவும் இல்லை இன்ட்ரெஸ்டும் இல்லை அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான் அவங்க அப்பாவுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஒரு அப்பான்ற மரியாதை இல்லாம என்கிட்டயே அவன் என்ன மாதிரி கேவலமா பேசுறான்னு கொஞ்சமாச்சும் பாத்தியா, அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியே, என்னோட கம்பெனியோட நிலைமை என்ன ஆகும் இப்படி இருந்தானா, கண்டிப்பா நாளைக்கு இந்த கம்பெனி அவன் கிட்ட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த ஆள் கிடக்குறான் கழுட்டு போய், அவன் ஒரு பூமர், இப்ப இருக்க பசங்களோட என்ன அப்படின்னு கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே முடியல, நீ வந்துட்டு எப்படியாவது உன்னோட லவ்வரை கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணப்பா, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் ஹீரோ வந்து ஹீரோயினை பாக்குறதுக்காக அவ வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பதான் வேலை முடிச்சுட்டு ஹீரோயினும் வரா. என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, எதுக்காக என்ன பிரேக்கப் பண்ண 8 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு கேக்குறான். நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போலான்னு பாக்குறான். ஆனா ஹீரோ விட்டுருவானா என்ன, ஹீரோயின் கையை பிடிச்சு இழுக்கிறான். சரி ஓகே, நீ எதுக்காக என்ன இவ்வளோ அவாய்ட் பண்ற, அதுக்கு நம்ம 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே படிச்சோன்றதுனால ஃப்ரெண்டாவது இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் அது வேணா நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றா. அதோட நேரம் கிளம்பி ஃப்ரெண்டுங்க கூட குடிக்கிறதுக்காக போயிடுறான் ஹீரோ. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றானுங்கன்னா, இதுக்கு மேல நீ டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்த அப்படின்னா கண்டிப்பா அவ கல்யாணம் பண்ணி புள்ள பெற்றுருவா, நீ ரொம்ப வேஸ்டடா அப்படின்னு ஹீரோவை கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. அவ ஒத்துக்கலன்னா நான் என்ன தாண்டா பண்றது அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது அவ ஒத்துக்க மாட்டாதான், அவ உன்னை திட்டுவாதான், என்னவா இருந்தாலும் சரி நீ பின்னாடியே போ, நீ அவகிட்ட கெஞ்சி கேளு, நீ எப்படியாவது அவகிட்ட வந்து மறுபடியும் க்ளோஸ் ஆக பழக ஆரம்பி, அப்பதான் வந்துட்டு உண்மை என்னன்னு உனக்கு தெரிய வரும், அதே நேரத்துக்கு மறுபடியும் அவளுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்றான். மறுநாள் வந்துட்டு ஹீரோ ஆஃபீஸ்க்கு போறான். அப்போ வந்து இந்த புஞ்சன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து இன்னொரு டாக்டர் கூட்டிக்கிட்டு இவனை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். இவன் தான் வந்து ஹீரோவை பத்தி ஹீரோயின் கிட்ட வேணும்னே கேட்டுக்கிட்டே இருந்தான் இல்லையா, இவன் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல, இவனும் டாக்டர் தானே, அந்த ரிசர்ச்சுக்கு நம்ம ஹீரோவை இன்வெஸ்ட் பண்ண சொல்லி கேட்குறான். ஆனா ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இது ரொம்ப மட்டமான ஐடியாவா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு, இதுக்கெல்லாம் யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, நான் பண்ணவே மாட்டேன் அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறான். அங்க நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் எல்லாமே ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. முன்சனுக்கு வந்து ரொம்ப அசிங்கமா போயிடுது. அவன் கூட வந்து ஃப்ரெண்டுக்கார, என்னடா நல்லா தெரியும் அவரை அப்படி இப்படின்னு சொன்னேன், என்னையும் கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு புஞ்சன் கிட்ட ரொம்ப கோவமா கேட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம தலையில கை வச்சுட்டான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட அண்ணன் குழந்தைக்கு ஹீரோயின் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கார சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த குழந்தையோட அம்மா ஃபோன் பண்றாங்க ஹீரோயினுக்கு. பாப்பாக்கு பர்த்டே வருது, அதுக்கு நீங்க கட்டாயம் வரணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் எனக்கு தெரியல நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றா. மறுநாள் பார்த்தா ஹீரோ வாசல்லையே நின்றுகிட்டு இருக்கான். நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்ன உடனே, நீ குழந்தையோட பர்த்டே பார்ட்டிக்கு தானே போற, அங்கதான் நானும் போறேன், உன்னை கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்தேன், நீ தானே ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினும் வேற வழியே இல்லாம கார்ல போறா.
அந்த குழந்தைக்கு ஆக்சுவலா 2 வயசு இருக்கும் போதுதான் வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணிருக்கா போல. அதனால அந்த குழந்தைக்கு பெருசா ஹீரோயினா ஞாபகம்லாம் இல்ல. ஹீரோயின் அந்த குழந்தை கூட விளையாடிக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோ வந்து பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு கேட் எங்க இருக்கு காட்டுங்க, டாக் எங்க இருக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பக்கத்துல போய் உட்கார்றான். ஹீரோயின் கடுப்பாயிட்டு மரியாதையா தள்ளி உட்காரு அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறா. இவ வந்து நம்ம ஹீரோக்கு அவங்க அப்பா நிச்சயம் பண்ணியிருக்காருல்ல, அந்த பொண்ணோட கசனா. இவ என்ன கேட்குறான் அப்படின்னு பார்த்தா அவனுக்கு கொஞ்சம் கூட வேகமாவே இல்லையா, எதுக்காக அவன் பக்கத்துல வரசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க, அவன் என் தங்கச்சி கல்யாணம் பண்ண போறான், எதுக்காக நீ அடுத்த புருஷனுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயினை மட்டமா திட்டுறா. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கையில வச்சிருந்த ஜூஸிய அவன் மேல கொட்டுற மாதிரி இவங்க பண்ணிடுறாங்க வேணும்னே. அந்த டைமுக்கு கரெக்டா அந்த குழந்தையோட அம்மாவும் அங்க வந்துடுறா, ஹீரோவும் வந்துடுறான். யார் நீ, உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், நீ யார், நான் யார்கிட்ட பேசணும் பழகணும் அப்படின்றத முடிவு பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி செமையா அவன் ஹீரோ கத்த ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினை வந்துட்டு அவ ட்ரெஸ் மாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறா. இனிமே எனக்கு அவளை தெரியும் இவளை தெரியும் அப்படின்னு சொல்லி என் பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு எங்கன்னா சுத்திக்கிட்டு இருந்த, உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணு செமையா மிரட்டி விட்டுறான். அவளுக்கு அப்படியே அல்ல இல்லாம பயந்து ஓடிடுறாங்க இருந்து. ஹீரோயின் அப்பவும் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு அங்க வரலா. ஆனா ஹீரோயினை பத்தி எல்லாரும் தப்பா தான் பேசுறாங்க. அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஃபியான்சி இருக்கான்னு தெரிஞ்ச இவ வந்து அவன் கூட சுத்திக்கிட்டு இருக்கா. அவன் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை வச்சுக்கிட்டே வந்து இன்னொருத்தி கூட சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் சரியான பிளே பாயா இருப்பான் போல இருக்கு. அவன் மட்டும் இல்ல இவளும் அப்படிதான், தேவைக்கு அவன் கூட வேணாலும் போவா போல அப்படி இப்படின்னு ஹீரோயினை கேவலமா பேசுறானுங்க. என்னடா தம்பி சொல்ற, ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தியே, கொஞ்சம் சத்தமா சொல்லு, இங்க வந்து என் பக்கத்துல நின்று சொல்லு அப்படின்னு ஹீரோ சொல்றான். அவ்வளவுதான், 2 பேரும் தள்ளு தெறிக்க அங்க இருந்து ஓடி போயிடுறானுங்க. ஃப்ரெண்டுக்கார என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா நடந்ததுக்கெல்லாம் சாரி சொல்லி இவளுக்கு ஏதோ ஜூஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். பார்த்தா அது மேங்கோ கலந்துருக்கு போல அந்த ஜூஸ்ல. ஹீரோயினுக்கு மேங்கோனா அலர்ஜி. அவ்வளவுதான், அவளுக்கு வந்துட்டு உதட்டுல எல்லாம் திடிப்போ வர ஆரம்பிச்சிடுச்சு. ஹீரோ பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடறான். அடே கொலகாரா, இதுல என்னடா மேங்கோ போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மேங்கோ அலர்ஜிடா, அவளுக்கு ஒத்துக்காம போயிடுச்சு, நான் உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஹீரோயின் வந்துட்டு அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா டாக்டரை பார்க்கறதுக்கு. அப்ப ஹீரோ கிட்ட வந்துட்டு நான் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன், உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சிருக்கேன். நான் வந்து பிரேக்கப் சொன்னது உன் பர்த்டே அன்னைக்கு சொல்லிட்டேன், அதை நான் சொல்லியே இருக்கக்கூடாது, அது என்னைக்குமே இத்தனை வருஷத்துல உனக்கு ரணமா தான் இருந்திருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ அதை தான் சொல்றான். கொலை பண்றதுன்னு ஆயிடுச்சு, கழுத்துல குத்துனா என்ன வயிற்றுல குத்துனா என்ன எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றான். நீ எதுக்காக இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு கேள்விக்கும் பதில் கிடைக்கவே இல்லை. எனக்கு அது ஒண்ணுதான் வருத்தம், நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்னை விட்டுட்டு போற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னமும் புரியல, நான் இன்னமும் டயர்ட் ஆகல, நான் உன்னை வந்துட்டு இது வரைக்குமே வெறுத்ததும் கிடையாது, இன்னமும் என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு வழியா ஹீரோ சொல்லிடுறான். ஆனா ஹீரோயினுக்கு அவன் கிட்ட சொல்றதுக்கு எந்த பதிலும் இல்லை. டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு ஹீரோ வீட்டுக்கு வராங்க. அப்ப ஹீரோயின் கடைசியா என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, இதுக்கப்புறம் நம்ம வந்து அடிக்கடி மீட் பண்ண வேண்டாம், ஏன் மீட் கூட பண்ணவே வேணாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்து அப்படியே ஃபீல் பண்ணி அங்கேயே நின்று அழுதுகிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. அதோட ஒரு வாரம் கழிச்சு வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஹாஸ்பிட்டல்ல இருக்க கேஃப்டீரியால காட்டுறாங்க. அங்க இந்த பொன்சனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவனோட ஆளும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட கம்பெனிக்கு இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் கேட்கறதுக்காக போனாங்க இல்லையா, அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அவன் சொல்லிட்டு இருக்கான். பொன்சன் அவனை தெரியும்னு கூட்டிட்டு போனான், ஆனா அங்க அவமானப்பட்டு நின்னதுதான் மிச்சம் அப்படின்னு சொல்றான். இது எல்லாத்தையும் அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஹீரோயினும் கேட்டுடுறா. ஒரு வாரமா ஹீரோவை பார்க்கல, மெசேஜ் பண்ணல, கால் பண்ணல. சடனா என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா மெசேஜ் பண்ணி இன்னைக்கு நைட்டு நம்ம டின்னருக்கு போவோம் அப்படின்னு சொல்றா. அதை பார்த்த ஹீரோக்கு செம்ம சந்தோஷம். ஹீரோயின் வந்துட்டு மறுபடியும் நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டான்னு டின்னர்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அந்த டைமுக்கு தான் ஹீரோயின் இப்பதான் கேட்க போறா. அப்ப என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, பொன்சன் வந்துட்டு உன்னோட ஆஃபீஸ்க்கு வந்தானா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோக்கு செம்மையா கடுப்பாகுது. இவனை கடைசியா கஷ்டப்படுத்தி அனுப்பணுமே, ஒரு வாரமா இவன் ஃபோன் பண்ணலையே, மெசேஜ் பண்ணலையே, அவன் எந்த நிலைமையில இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட நீ கால் பண்ணல, அப்பனா அவனுக்காக தான் நீ வந்து இப்ப கூட என்கிட்ட பேசினல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, உண்மையாவே நீ வேணும்னே எனக்காக தான் அவனோட ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்ணியா அப்படின்னு ஹீரோயின் கேட்கறா. ஆமா, வேற எதுக்கு நான் பண்ண போறேன், உன்னை தவிர வேற என்ன ரீசன் இருக்கு அவனோட ப்ராஜெக்டை நான் ரிஜெக்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றான். கரெக்டா, ரொம்ப நல்ல விஷயம் தான் நீ பண்ணது அப்படின்னு சொல்லி இவ சிரிக்கவே ஆரம்பிச்சிடுறா. எதுக்காக இப்ப சிரிக்கிற அப்படின்னும் போது, ஆமா நீங்கெல்லாம் யாருப்பா, பணக்காரவங்க, நீங்க பணத்தை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம்ல, பணமே உங்ககிட்ட அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க கடவுளை கூட காசு கொடுத்து வாங்கிடுவீங்க,
அதனால தான் எங்களெல்லாம் யாரும் மதிக்க மாட்டீங்க, எங்களோட திறமெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாதுல்ல. உன்னோட பர்சனல் பிரச்சனைக்காக பகலா அந்த ப்ராஜெக்டுக்காக எத்தனை டாக்டர்ஸ் வேலை செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியுமா? அத்தனை டாக்டர்ஸோட கனவையே நீ அழிச்சிட்ட அப்படின்னு சொல்றான். நான் பண்ணலைன்னா என்ன, வேற என்ன பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறான். அது எப்படி, இவ்வளோ பெரிய கம்பெனி நீங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்ல ப்ராஜெக்ட் இல்லைன்னு தான் நினைப்பாங்க. அதனால யாருமே இதுக்கப்புறம் அவனோட ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. ஹீரோக்கே கொஞ்சம் கில்ட்டி ஆகிடுது. இப்போதான் 8 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினோட லைஃப்ல என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. அதாவது ஹீரோ ஹீரோயின் கூட லிவின்ல இருந்தான் இல்லையா, ஹாஸ்டல்ல தங்காம காலேஜ் படிக்கும் போது அது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. தெரிஞ்சதுனால ஹீரோயினை கூப்பிட்டு பேசியிருக்காரு. மா, உங்க ஆன்ட்டி இருக்காங்க இல்லையாம்மா, அவங்க டைரெக்டாக என் கம்பெனிலேயே தான் வேலை செய்கிறாங்க. உன்னோட அங்கிள் இருக்கார் இல்லையா, அவர் என் ஃப்ரெண்டோட கம்பெனியில் வேலை செய்கிறாரு. என்னவா இருக்கட்டும், நீ யோசித்து பாரு, நான் ரொம்ப மோசமானவெல்லாம் கிடையாது, கொன்னுடுவேன், இதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன் அப்படின்னு எனக்கு மிரட்டலாமும் தெரியாது. நான் அந்த மாதிரி வில்லன்லாம் இல்லைம்மா. அவங்க 2 பேருக்கும் வேலை போயிடும், அதுக்கப்புறம் எங்கேயுமே வேலையே கிடைக்க முடியாத மாதிரி நான் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. உனக்கு 1 மாதம் டைம் கொடுக்குறேன், நீயா ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி என் பையனை என் வீட்டுக்கு எனக்கே திருப்பி அனுப்பி, அதை மட்டும் நீ பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் நான் எந்த வகையிலையும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் அப்படின்னும் போது ஹீரோயினும் சரின்னு ஒத்துக்கிறா. பாவம் அவங்க இவளை பெற்றெடுக்கலன்னா கூட இவ்வளோ அளவுக்கு அவளை பார்த்துக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு வகையிலும் கஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறா. ஸோ லைட்டாக அதே புத்தி தான் ஹீரோக்குள்ளேயும் போகுது இல்லையா அப்பப்போ, அதை தான் அவன் நினச்சிக்கிறா. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உன்னை பார்க்கும் போது, ஏன்னா மொத்தமாக பண திமிராக இருக்கிற உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அவன் என்னவோ உன்கிட்ட பேசுறது, நெருக்கமாக பேசுறதுலாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அந்த கோபத்தில் தான் இதெல்லாம் நான் பண்ணிட்டேன். மற்றபடி எனக்கு பணத்திமுறை அது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எங்கள் அப்பாவே எனக்கு என் கம்பெனியை கொடுக்கல அப்படின்னா கூட தூக்கி போட்டுட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஏன் காலில் எனக்கு நிற்க தெரியும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் அப்பாவும் என்ன சொல்கிறா அப்படின்னா, அந்த டாக்டர்ஸோட லைஃப் அழிச்சிடாத, எனக்காக அவங்களுக்கு நீ ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் சரி அப்படின்னு கடைசியாக ஒத்துக்கிறான். மறுநாள் காலையிலேயே ஹீரோவோட ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு அழைப்பு வருது. உடனே இவங்களும் போயிடுறாங்க. ஃப்ரெண்டுக்காரன், டே ஏண்டா அன்னைக்கு அசிங்கப்படுத்தினதுல எதுனா மிஸ் பண்ணிட்டாருன்னு கூப்பிட்டுருக்காராடா சேர்த்து வச்சு அசிங்கப்படுத்துறதுக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனால் இந்த வாட்டி ஹீரோவோட ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கு. உங்களோட ப்ராஜெக்ட் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இன்வெஸ்ட் பண்ண ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஒரு வழியாக ப்ராஜெக்ட்டுக்கு அடைச்ச உடனேயே இவன் என்ன பண்ணான்னா ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்புறான், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் வைக்கிறாங்க. அங்கே ஹீரோயினுக்காக ஹீரோ ஸ்பெஷலாக பியானோலாம் வாசித்து பாட்டெல்லாம் பாடுறான். எல்லாரும் செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. ஹீரோ பயங்கரமாக இன்னமும் ஹீரோயினை லவ் பண்ணுறான்ற விஷயம் மட்டும் எல்லாருக்கும் புரியுது. ஆக்சுவலாக பார்த்தா கெட் டுகெதர்னு தான் சொல்லி கூப்பிட்ருக்காங்க. ஆனால் மறுநாள் ஹீரோயினோட பர்த்டே. அப்போ ஹீரோயினும் அந்த குழந்தையோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுமே வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் அப்படியே சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு வரான். அந்த குழந்தையோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயின் அப்படியே தண்ணியில் விளையாடிக்கிட்டு இருக்கும் போது, ஏதோ நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது ஹீரோயினோட செப்பலை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. உடனே கொஞ்ச நேரத்துல ஹீரோ அந்த இடத்துல உட்காந்துக்கிறான். ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. நீ எங்கேருந்து வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன், வேற எதுக்காக வரப்போறேன் அப்படின்னு சொல்றான். எழுந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கிறாளா. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது செப்பலை காணுன்னு. உன்னோட செப்பல் இப்போதைக்கு இங்கே இல்லை, உனக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு, நான் தான் உன்னை தூக்கிட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் வேணான்னு சொல்றா. சொல்ல கேட்காம ஹீரோ தூக்கிடுறான். ஏதோ பேசணுமா, எல்லாரும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போயிடுறான். ஹீரோவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கீழே போகும்போது தான் தெரியுது, ஹீரோயினோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக தான், சர்ப்ரைஸ் பண்றதுக்காக இவ்வளோ பேரும் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம். அவ்வளோதான். ஹீரோயின் செமையா தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டின்னா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமாக குடிச்சிட்றா. ஹீரோ அம்மா போதுமா தயவு செஞ்சு அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. போதையில் இருக்கும் போது தான் அப்படி இப்படின்னு எதனா உண்மையை பேசுவாங்க, அதனால நம்ம எல்லாரும் இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி எல்லாரும் பிளான் பண்ணி எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஹீரோயினும் செம போதையில் என்னென்னவோ உளறிக்கிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட எதோ பேசுகிறா, எல்லாமே பேசுகிறா. ஆனால் எதுக்காக நீ என்னை பிரேக்கப் பண்ணன்னு அவன் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதிலையே சொல்ல மாட்டா. உங்க கம்பெனில சேர்மனை விடவும் பெரிய போஸ்டிங் எது அப்படின்னு கேட்கும் போது பிரசிடென்ட் அப்படின்னு சொல்றான். அப்பனா நீ பிரசிடென்ட் ஆயிடு, நீ ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடணும் அப்படின்னு சொல்றா. எதுக்காக அப்படின்னு சொல்லி இவன் கேட்கறான். ஆனா அதுக்கு அவ பதில் சொல்ல மாட்டா. அவளை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா தான் இப்போ சேர்மன் இல்லையா, சேர்மனை விடவும் இவன் அதிக போஸ்டிங்ல இருந்தா
அவரையே இவனால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு யோசிக்கிறா. அவ்வளவுதான், அப்படியே பெணத்துக்கிட்டே வந்துட்டு மட்டை ஆயிடுறா. உடனே ஹீரோ கிஸ் பண்ணலான்னு போறான். ஆனாலும் மனசு வரல, போதையில இருக்கவளை கிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெத்தியில மட்டும் கிஸ் பண்ணிட்டு கிளம்புறான். அதோட மறுநாள் காலையில ஹீரோயின் தூங்கி எழுந்து வந்து பாக்குற, யாரையும் காணும். ஹீரோ மட்டும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எங்க எல்லாரும் அப்படின்னும் போது யாருமே இன்னும் எழுந்துக்கல. நீ பண்ண கலாட்டால யாரும் தூங்கவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஐயோ நான் குடிச்சிட்டு ரொம்ப கலாட்டா பண்ணிட்டேனோ அப்படின்னு கேக்குறா. ஆமாமா ரொம்ப தான் பண்ணேன், என்னை ரேப் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன், நான் தான் விடல அப்படின்னு போய் சொல்றான். ஹீரோயின் ஐயோ அப்படின்னு ஆயிடுறா. ஹீரோயினுக்கு இப்பதான் வந்துட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். என்ன கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தா இந்த பசில் கேம்ல இருக்கும் இல்லையா, ஒரே ஒரு பீஸை மட்டும் கொடுக்குறான். இது என்னது இது, இதை வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கும் போது, இதுதான் என்னோட மொத்த வாழ்க்கையும் எல்லாமே இருந்தும் வந்துட்டு ஒரே ஒரு பீஸ் இல்லைனா கூட அந்த பசில் வந்து முடியாது. அந்த மாதிரி தான் என்னோட வாழ்க்கையில நீ எனக்கு என்ன இருந்தாலும் இல்லைனாலும் என்னோட வாழ்க்கையில நீ இருந்தா மட்டும்தான் என்னோட வாழ்க்கையே முழுமை பெறும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் செம்ம ஷாக்கு, என்னடா இப்படி ஒரு பிட்டை போட்டுட்டேன்னு. மறுநாள் ஹீரோவோட அப்பா வந்து அவசரமா வந்து ஒரு இடத்துக்கு வர சொல்றாரு. இவன் போய் பார்த்தா அவர் வந்து பிளைண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதாவது ஒரு பார்ட்னரோட பொண்ணு வந்துட்டா போல இருக்கு, அவளை வந்து இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. ஐயோ சாரி அங்கிள், என்னை மன்னிச்சிடுங்க. ஆக்சுவலாக வந்து அப்பாவும் நானும் வந்து பிஸியாகவே இருக்கிறதுனால எங்களால் சரியாக வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க முடியல. எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அதனால நான் வந்துட்டு அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அந்த பொண்ணும் இருக்கா, பொண்ணோட அப்பாவும் இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே வந்து செம அசிங்கமாக போயிடுது. அப்பா தான் விடா கொண்டனாச்சு, அவன் கிடக்குறான் சோட்டா பாய், அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம பெரியவங்க எடுக்கிறது தான் முடிவு, அவன் என்ன சொல்றது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு வெளியில வந்து ஹீரோ கிட்ட பேசுறா. அப்பாவை என்ன சொல்றா அப்படின்னா, இப்ப என்ன அவளுக்கும் உனக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது, அந்த மாதிரி ஒரு பொண்ணை பிடிச்சிட்டு அதை தான் நான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்றேன். அவ ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, அவ எங்க இருக்கா, நம்ம எங்க இருக்கோம், அதுக்கும் உனக்கும் செட்டே ஆகாது, அதனால அதை கழட்டி விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு செம கடுப்பாகுது. ஆர்ச்சி போடி பைத்தியம் அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுறான். அப்போவும் அந்த பொண்ணு என்ன சொல்றான் அப்படின்னா, நீயே வருவ, கண்டிப்பா அந்த பொண்ணு உனக்கும் செட்டே ஆகாது, நீ எங்க ரெண்டு பேரும் மறுபடியும் பிரிஞ்சிடுவீங்க, அதுக்கப்புறமா என்னை தேடி தான் நீ வருவ அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, இவ என்ன இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்காளேன்ற மாதிரி இருக்கு. அவ்வளோதான், தனியா ஹீரோக்கும் அப்பாக்கும் வந்துட்டு பயங்கரமா சண்டை நடக்குது. ஹீரோ எனக்கு எதுவுமே தேவையில்ல, எனக்கு அவ தான் முக்கியம், உங்க கம்பெனி தேவையில்ல, உங்க போஸ்டிங் தேவையில்ல, உங்க பணம் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல, நான் அவ கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு நைட்டே சடனா ஹீரோ வந்துட்டு தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறான். அவனுக்கு ஏதோ கெட்ட கனவு வந்துடுச்சு போல. நான் உங்க வீட்டுக்கு கீழே தான் இருக்கேன், தயவு செஞ்சு உடனே கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனா அவளுக்கு கீழே இறங்கி வர்றதுக்கு கூட டைம் கொடுக்காம அவனே மேல வந்துடுறான். இது பாரு, எனக்கு ஒரே ஒரு சத்தியம் பண்ணு, நம்ம லைஃப்ல இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி என்கிட்ட சொல்லாம கொள்ளாம நீ எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்றான். என்ன பேசுற நீ, நான் எங்க போறேன் அப்படின்னு கேட்கும் போது, நீ என்னை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்தது, அந்த கனவுல ஏதோ ஒரு பொண்ணு என் பக்கத்துல நின்றுட்டு இருக்கத பார்த்துட்டு நீ என்னை விட்டுட்டு போயிட்ட, அதுவும் நீ எங்கன்னு நான் தேடி தேடி பாக்குறேன், எங்கேயுமே நீ எனக்கு கண்ணுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். ஹீரோயினே ஹீரோவை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துற அளவுக்கு ஆயிடுது. மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் டேட் பண்ற மாதிரி பேசிக்கல அப்படின்னாலும் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸா தான் பேசிக்கிறாங்க. அப்ப வந்துட்டு ஹீரோ, நான் ஒரு வாரம் நியூயார்க் போறேன் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, நீ போயிட்டு வந்து என்ன பாரு அப்படின்னு இவ்வளவு சொல்றா. இந்த ஹீரோவோட ஃபேன்ஸ் இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா டாக்டர் கிட்ட, அதான் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு என்னோட ஃபேஸை அப்படியே உன் ஃபேஸ் மாதிரி மாற்றணும், அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றா. எதுக்காக இந்த மாதிரி லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது, இல்லை என் ஆளுக்கு உண்மைதான் பிடிச்சிருக்கு, உன் மூஞ்சி மாதிரி நான் வச்சுக்கிட்டேன்னா அவன் என்னையும் பார்ப்பான் இல்லையா, அதுக்கு தான் அப்படின்னும் போது தயவு செஞ்சு என்னை வேலை நேரத்துக்கு தொல்லை பண்ணாம இங்க இருந்து மரியாதையை கிளம்பு அப்படின்னு திட்டுறா. ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளாத குறையா வந்துட்டு அவனை துரத்தி அனுப்பிடுறா. ஒரு வாரம் கழிச்சு ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு கூட போகாம நேரம் ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வரான். ஹீரோவா சும்மாவே இருக்க மாட்டான், ஹீரோயினை கிஸ் பண்றான், கட்டி பிடிக்கிறான், ஒரே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் ஒன்னும் உன்னை டேட் பண்றேன்னு சொல்லவே இல்லை, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு அவ கோவப்படுறா. அதுக்கப்புறம் நேராக வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் எங்கே வராங்க அப்படின்னு பார்த்தா லிவனில் இருக்கும் போது ஒரு வீட்டில் தங்கி இருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு தான் வராங்க. இந்த வீடே ஹீரோது தான் போல. ஆனால் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட முதல்ல அதை சொல்லலை. ஏதோ நீ எல்லாமே தப்பு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கு, நான் இன்னும் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லவே இல்லை, ஆனா எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றா ஹீரோயின். இன்னுமா உனக்கு புரியல அப்படின்னு சொல்றான் இவன். இன்னைக்கு நைட்டு நம்ம இந்த வீட்டை விட்டு வெளில போக மாட்டோம், இங்கேயே தான் இருக்க போறோம், நீ கட்டாயம் இங்கே தான் இருந்தாகணும் என் கூட அப்படின்னு சொல்றான்.
ஹீரோ இன்னுமே வந்து தயங்கிக்கிட்டே இருந்தாலுமே வந்து அவளோட ஃபீலிங்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவள் தான் இன்னமும் ஹீரோவை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கா இல்லையா. அதோட மறுநாள் காலையில் காட்டுறாங்க, ஹீரோயின் எழுந்து அழவே ஆரம்பிச்சிடுறா. ஹீரோவா எதுக்காக அழற அப்படின்னும் போது ஹீரோயின் அதுக்கு பதிலும் சொல்ல மாட்றா. அதோட மறுநாள் காலையில் ஆல்ரெடி இவங்க 2 பேரும் இன்னும் லிவன்ல இருக்கா மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க போல. ஹீரோயினுக்கு வந்துட்டு அவங்க அப்பா, அதான் ஹீரோவோட அப்பா கிட்ட இருந்து கால் வந்துருச்சு. ஹீரோயின் அதனால அவரை பார்க்கறதுக்காக போறா. அவ்வளோதான், அவரோட மிரட்டல் வேலையை ஆரம்பிச்சிடுறாரு. உனக்கு என்ன தைரியம் தான் இந்த வேலையை நீ பண்ணியிருப்ப? உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? உன்னை இந்த ஊரை விட்டே போயிடுன்னு சொன்னேன். இல்லை அப்படின்னா என் பிள்ளைய விட்டு விலகிறேன்னு சொன்னேன். ஆனால் 8 வருஷம் கழிச்சு மறுபடியும் எனக்கு தலைவலி கொடுக்குற மாதிரி இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்க. எதுக்கு இப்படி பண்ணுற? ஆல்ரெடி நான் சொன்ன பயம் இல்லாமல் போயிடுச்சா அப்படின்னு கேட்குறான். ஆனால் ஹீரோயின் வந்துட்டு இப்போ செம்ம கெத்தாக பேசுகிறா. என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, அப்போ நான் சின்ன பொண்ணு, ஸ்கூல் முடித்த பொண்ணு, எனக்கு பெருசாக ஒன்றுமே தெரியல. நீங்கள் ஈஸியாக என்னை மிரட்டிட்டீங்க, பயமுறுத்திட்டீங்க. நானும் வந்து ஆன்டி அங்கிளுக்காக இதெல்லாம் பண்ணி ஒத்துக்கிட்டேன். ஆனால் ஒன்று இப்போ நான் டாக்டர். அது மட்டும் இல்லாமல் என் ஆன்ட்டியும் அங்கிளும் 2 பேருமே ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அவங்களையே நான் தான் பார்த்துக்கிறேன். ஸோ எனக்கு இதுக்கப்புறம் எதை பற்றியும் கவலை கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா. இவனுக்கு கிழவனுக்கு என்ன சொல்லி மிரட்டுறதுன்னே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படின்னா முதல்ல சரின்னு தலையாட்டிட்டு 8 வருஷம் கழிச்சு என்ன ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்படிதான் வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஆனால் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், இது வரைக்குமே உங்கள் பையன் கிட்ட இதுக்கு நீங்கள் தான் காரணம்னு நான் சொல்லலை. அந்த மரியாதையை காப்பாற்றிக்கணும்னா நீங்கள் சைலண்டாக இந்த விஷயத்த விட்டுருங்க. எங்கள் பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம், உங்கள் பிரச்சனையை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. நேராக வீட்டுக்கு வந்தவ ஹீரோவை கட்டி பிடிச்சி கதறா. அது வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, இவ்வளோ நாளும் எனக்காக நீ வெயிட் பண்ண இல்லையா, அதுக்கு எனக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் என்னை இவ்வளோ நாளும் நீ லவ் பண்ணியிருக்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னும் போது இப்போ என்னதான் ஆச்சு, எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? இப்போ வரைக்கும் பிரேக்கப் பண்ணதுக்கு மட்டும் காரணம் சொல்லாத, எல்லாம் பேசு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் இப்பவும் அந்த விஷயத்த மட்டும் ஹீரோ கிட்ட சொல்ல மாட்டா. ஹீரோ பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்குமே அவங்க அப்பா தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற விஷயம் தெரியாது இல்லையா. நேரம் அவங்க அம்மா கிட்ட போறான். நானும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்ற விஷயத்த சொல்றான். அவங்க அம்மாக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. அவங்க அப்பா வந்து அப்படியே சைலண்டா உட்காந்துக்கிட்டு அப்படியே திருட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. பையனுக்கு தெரிஞ்சதுன்னா இன்னும் வந்து பேய் கத்துவானே அப்படின்னு சொல்லி சைலண்டா இருக்காரு. அம்மாக்கும் பிள்ளைக்கும் என்னதான் அப்படி இதில் ஒரு சந்தோஷமோ, ஏதோ ஒரு கேவலமான ஒருத்தையை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வர்றதுல நம்ம குடும்ப மானத்தை வாங்க போகிறதுல இவ்வளோ சந்தோஷம் அப்படின்னுட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுறாரு. ஆஃபீஸ்க்கு புன்சன் வரான். அவன்கிட்ட வந்து ஹீரோ கல்யாணத்தை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ புன்சன் என்ன சொல்கிறான்னா, ஆக்சுவலாக என் ஒருத்தனுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். நான் எப்பயாவது உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஒரு நாளும் நினைப்பேன். ஆனால் சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. இது மட்டும் உனக்கு தெரிஞ்சா நல்லது அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தான் ஹீரோயினை மிரட்டினாருன்ற விஷயத்த எல்லாத்தையும் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிடுறான். அவ்வளோதான், கடுப்பான ஹீரோ நேராக கிளம்பி அவங்க அப்பா கிட்டே போயிடுறான். சொந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு உங்களால் எப்படிப்பா நிம்மதியாக இருக்க முடியுது அப்படின்னு கேட்குறான். இதை பாரு, நீ ஓவராக பேசி ஓவராக சீன்லாம் போட தேவையில்ல. நான் எல்லாமே இந்த குடும்பத்துக்காகவும் உனக்காகவும் தான் நான் பண்ணேன். நான் பண்ணது எல்லாமே நல்லது தான். அந்த பொண்ணு தகுதி என்ன, உன் தகுதி என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உன்ன மாதிரி ஒரு பண வெறி பிடிச்ச ஆளையும் ஜாதி வெறி பிடிச்ச ஆளையும் எனக்கு வந்து அப்பனை கொடுத்த கடவுளை கூட நான் மன்னிக்கவே மாட்டேன் இனிமே. ஸோ உனக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்பந்தம் கிடையாது. நீ எனக்கு அப்பனும் கிடையாது, நான் உனக்கு பிள்ளையும் கிடையாது. உன் கம்பெனில எனக்கு ஒண்ணுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கோவமா கிளம்பிடுறான். இப்பதான் அம்மா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு, இவ்வளோ நாளா 8 வருஷமா என் புள்ள பட்ட பாடுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானா, எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கோவப்பட்டு கத்துறாங்க. இவருக்கா என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல முதல்ல 8 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டாரு. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. நேரம் ஹீரோயினை பார்க்க வந்த ஹீரோ கட்டி பிடிச்சி கதறான். இவ்வளோ நாளும் வந்துட்டு நான் உன் மேல கோவமாவும் வெறுப்பாவும் எந்த அளவுக்கு உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா இது எல்லாத்துக்கும் எங்க அப்பா தான் காரணம் இல்ல, நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னும் போது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்றா. ஏன்னா இவ சொல்லவே வேணாம் தான் நினைச்சா. இது பாரு, உன்னையும் உன் அப்பாவையும் பிரிச்ச பாவம் எனக்கு வேணான்றதுனாலதான் நான் உங்ககிட்ட இதை பத்தி எதுவுமே பேசல. இதை ஒரு பெரிய விஷயமா நினைக்காத, மறந்துரு அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்துட்டு ஒரு பசில் சொன்னா இல்லையா, அந்த பசிலை ஹீரோயின் தேடி எடுத்து வச்சிருக்கா. பார்த்தா வந்துட்டு கல்யாண போட்டோ மாதிரி இருக்க ஒரு பெயிண்டிங். அதோட பர்சல் ஹார்ட் ஆண்ட வந்து ஒரு பீஸ் மிஸ் ஆகுது. அதுதான் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணது. அந்த பீஸை ஹீரோயின் எடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்த உடனே ஹீரோ வந்து ஹீரோயினோட கையில அவன் வச்சிருந்த மோதிரத்தை போடுறான்.
நம்மளோட வாழ்க்கையில நம்ம 2 பேர் மட்டுமே போதும், நமக்குன்னு யாருமே தேவையில்லை, நம்மளோட வாழ்க்கையை நம்மளே வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் முடிவெடுத்துடுறாங்க. கல்யாணம் பண்ணி அவங்க லைஃப்பையும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதோடையே இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.